என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அநேகமான மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில், ஒரு காரியத்தில், ஒரு தேசம் அல்லது யாரோ ஒருவரிடம் கூட அடிமைப்பட்டு விடுதலையோ நிம்மதியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். ஒரு தேசத்தில் அல்லது யாரோ ஒருவருடைய பிடியில், யாரோ ஒருவருடைய அமைப்பின் கட்டுப்பாட்டில் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில், கடனில் அல்லது தோல்வியில் அகப்பட்டு நிம்மதியோ விடுதலையோ சுதந்திரத்தையோ அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நாம் காண முடியும். அநேகமாக விடுதலை சுதந்திரம் பெற்ற நாடுகளும் நாட்டின் பிரஜைகளும் கூட சுதந்திரமாக விடுதலையாக வாழ்கிறார்களா என்றால் அவர்களுக்கு இருக்கிற சுகத்தை பார்க்கிலும் சுகவீனம் அதிகம், ஆரோக்கியத்தை பார்க்கிலும் அல்லலும் துன்பமும் வேதனையும் அதிகம். எப்படி இவர்கள் சுதந்திரத்தோடு வாழுகிறார்கள்? என்ன விடுதலை இருக்கிறது என்று கேட்டால் அவை எல்லாம் வெறும் காகிதத்தில் எழுதப்பட்டவைகள், நிஜ வாழ்க்கைக்கு உதவாதது போல் வெகு தூரத்தில் நின்று மனிதனை பார்த்து கொண்டிருக்கிற காரியம் போல் இருக்கிறது. அத்தனை துன்பங்களும் உபத்திரவங்களும், அத்தனை அடிமைத்தனங்களும், எத்தனையோ பிரச்சனைகளால் மக்கள் சங்கிலிகளில் கட்டப்பட்டவர்கள் போன்று, கயிறுகளால் இறுக கட்டப்பட்டு நிம்மதி பெருமூச்சு விட முடியாதவர்கள் போன்று கவலையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்கோ எப்பொழுதோ யாரிடமோ இழந்தவர்கள் எத்தனையோ பேர். விடுதலை, சுதந்திரம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் என்றோ தொலைந்து விட்டது. நானும் என் குடும்பமும் கவலை, கஷ்டம், கண்ணீர், பாடுகள், உபத்திரவங்கள், அதனால் வந்த கசப்பும் வெறுப்பும், எங்கள் கடனும் கண்ணீருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறவர்கள் அநேகர். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எல்லாவித பாடுகள் உபத்திரவங்களிலும் எல்லாவித பாவ சாப கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு போதுமானவராய், உங்களை விடுதலை ஆக்குவதற்கு, உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை, லிபர்ட்டியை கொடுப்பதற்கு சக்தி உள்ள ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் இதுதான், உலகத்தின் காரியங்கள் இத்தனை தான். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஒருவேளை அரசாங்கமோ அமைப்புகளோ அல்லது அவர்கள் நம் மலை போல் நம்பி இருக்கிற மனிதர்களோ உறவுகளோ அல்லது பெரிய மனிதர்களோ இவர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்த எந்த மனிதனோ அமைப்போ அரசாங்கமோ கூட இவற்றை நிரந்தரமாக செம்மையாக ஒழுங்காக கொடுக்க முடியாது. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அற்புதமான வேதம் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை, இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை பிரச்சனை வரட்டுமே என் அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனை பிரச்சனை உங்களை எழும்பி வருகிற வீசி அடிக்கிற சூறாவளி காற்றை போல, எழும்பி கொந்தளிக்கிற கடலை போன்ற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். இந்த இயேசு உங்களை எல்லா பாவ சாப கட்டுகள், எல்லா உபத்திரவங்கள், சோதனைகள், எல்லா விதமான கவலை, கஷ்டம், கண்ணீர்களிலும் இருந்து இவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த சத்தியத்தை நீங்க அறிவீர்களானால், 32ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும், நிச்சயமாய் விடுதலையாக்கும். மெய்யானது ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தருவதற்கு இந்த இயேசு போதுமானவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட அதன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்பின் அருளாளரை நீங்கள் உங்கள் பக்கமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடமாக சேருங்கள், அவர் உங்களிடமாக சேருவார். இந்த உலகத்தில் அதை விட ஒரு அற்புதமான காரியம் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கலாத்தியர் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். எங்கோ இருந்து உபத்திரப்பட்டு கண்ணீரும் கவலையும் கசப்பும் துக்கமும் சோர்வுமாக வாழ்வதற்கு அல்ல. எங்கோ ஒரு அடிமைத்தனத்திலே, எங்கோ ஒரு கஷ்டத்திலே, எங்கோ ஒரு பாருங்கள் வெளியே வரவே முடியாத, நிம்மதியே இல்லாத, சமாதானமே இல்லாத சூழ்நிலையில் வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் அழைக்கப்பட்ட
அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அது என்னன்னா, முதல்ல நீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் சுயாதீனத்திற்கு, சுதந்திரமாய் வாழ்வதற்கு, விடுதலையாய் சமாதானமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதம் பாருங்க, அதுவே வெளிச்சம். ஐயா, உங்க காலத்தின் கண்ணாடி இந்த வேதம். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான காரியம் அது. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 6 அதிகாரம் 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் உங்களுக்கு பரிசுத்தமாகுதல், உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். மை காட், எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஐயா, இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் சுயாதீனத்திற்கு, மகிழ்ச்சிக்கு, சமாதானமாய் வாழ்வதற்கு, விடுதலை, சுதந்திரமாய் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஐயா, மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களுக்காக இந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் எல்லா செல்வங்களும், எல்லா விதமான காரியங்களும் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதென்று கண்டார். அதை எல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு அனுபவிக்கத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையும் அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வீட்டாரே, நீங்கள் ராஜாக்களின் நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள். ராஜ மாளிகையில் வாழ்வது போல வாழ அழைக்கப்பட்டீர்கள். சமாதானமும் சந்தோஷமும் ஒருவேளை மாளிகைகள் இல்லை, இல்லாமல் இருக்கலாம். பங்களாக்களில் வாழ்கிறவர்கள் ஒருவேளை சமாதானமும் சந்தோஷம் அவர்களுக்கு தூரமாக இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எங்கே வாழ்ந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த அருள்நாதர் இயேசு உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியும். உங்களை ஆசீர்வாதமாக, பாக்கியசாலிகளாய், பாக்கியவான்களாய் பாதுகாக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள் ஐயா, நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டவர்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய அடிமைகள் போன்று வாழ. ஐயா, பாவத்துக்கு அடிமையாக இருந்த மனுஷன், உலகத்திற்கு அடிமையாக இருந்த மனுஷன், குடிக்கும், வெறிக்கும், விபச்சாரத்திற்கும் அடிமையாக இருந்து தன்னுடைய பணங்கள், செல்வம், சொத்து, வாழ்க்கை எல்லாம் தொலைந்து, அல்லது அது நிம்மதியற்ற சூழ்நிலையிலே சிற்றின்பங்களோடு வாழ்ந்து அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இப்பொழுது என்னானா, இந்த அற்புதமான தெய்வத்தை ஆராதிக்கிற, ஐயா, இந்த விடுதலையின் நாயகரை ஆராதிக்கிற, அவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்கள் மாறிவிட்டீர்கள். அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ, அதன் முடிவோ நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம். ஐயா, ஒரு மேம்பட்ட வாழ்க்கை, ஒரு புது சிருஷ்டியாய் வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்னும் எபேசியர் 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் என்ன நடக்கு? அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? யார் என்னை விடுவிக்க முடியும்? ஐயா, என்னுடைய கடன்கள், ஐயா, என்னுடைய பாடுகள், குடும்ப பிரச்சனைகள், ஐயா, என்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ துன்பங்களும் உபத்திரவங்களும், ஐயா, நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, என் வேதனைகளின் அளவு, ஐயா, நான் வாழ்வதை விட, ஐயா, என்னை போன்று கஷ்டப்படுகிற ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை. யாருக்குமே இல்லாத கஷ்டம். ஒருவேளை என் எதிராளிகளுக்கு கூட எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் வரவே கூடாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மனதை உடையவர்களாக இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், உங்களுக்கு எதை வைத்திருக்கிறார், நீங்கள் அதை எதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், என்ன செய்தால் இப்படிப்பட்ட மேன்மையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்து அதை விசுவாசியுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், இந்த கிறிஸ்து இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உங்களை கட்டி இருக்கிற சங்கிலிகள் எல்லாம் தானாய் கலந்து விழும். அது எந்த சங்கிலியா இருந்தாலும் சரி. ஓ
பண பிரச்சனையினால் வந்த கடன்கள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், விவாகரத்து வரை சென்று விட்ட ஐயா பல்வேறு குடும்ப சிக்கல்கள், பிள்ளைகளால் வந்த அல்லது நிம்மதியற்ற சூழ்நிலைகள், எல்லா சங்கிலிகளும் தானாய் கலந்து விழும். இந்த குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அடைக்கப்பட்ட கதவுகள், உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு சுகவாழ்வை, ஒரு நிம்மதியை, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் போன்று இருக்கிற கதவுகள் எல்லாம் இருப்பு கதவுகள் போல் இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு முன்பாக தானாய் திறக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஐயா, நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சிறைச்சாலை போன்ற பிரச்சனைகளின் அஸ்திவாரங்கள், ஐயா உங்களை எந்த கடன்ல பிசாசு மாட்ட வச்சானோ, எந்த குடும்ப பிரச்சனையில மாட்ட வச்சானோ, அல்லது எந்த சந்தேகம், பயம், அல்லது எந்த விதமான அன்பில்லாத சூழ்நிலை, கசப்பும் வெறுப்புமாய் உங்கள் மீது போட்டு உங்கள் குடும்பத்தை நாசமாக்கினானோ, குடும்ப உறவை கெடுத்தானோ, எல்லா சிறைச்சாலை போன்ற பிரச்சனைகளின் அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்கும். கதவுகள் தானாய் திறக்கும். சமாதானம் உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை ஆவீர்கள். ஐயா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோவின் மதில்கள் போன்ற அகன்று விரிந்து மலை போல் எழும்பி நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் தன்னாலே விழுந்து மண்ணோடு மண்ணாகி போகும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த கிறிஸ்து, இந்த குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் எந்த எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக தானாய் விழுந்து போகும். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். இது யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல. ஐயா, அடிமை சங்கிலியில் கிடக்கிற பிள்ளைகள், கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், வெளியே வர முடியாத துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும், என்னால் எழும்பி இனி வாழ முடியுமா, நடக்க முடியுமா, இனி 4 பேரை என் கண்களால் நான் பார்க்க முடியுமா, ஐயா அவமானத்தால் கூனி குறுகி வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒதுங்கி ஒரு மூலையில் அகப்பட்டு கிடக்கிறேன். அழுக்கும் குப்பையும் போல தேடுவாரற்று ஏதோ மூலையிலே, ஐயா தேடுவாரற்று உபயோகம் மற்ற தூக்கி எறியப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல் கிடக்கிறேனே. எனக்கா இந்த விடுதலை வரும்? எனக்கா இதை பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, குமாரன் விடுதலை ஆக்கினால் எந்த அக்கினி சூளைக்குள் நீ இருந்தா இல்லை என் சகோதரியே, குமாரன் விடுதலையாக்கினால் நீ எந்த அக்கினி சூளையிலே உன்னை தூக்கி போட்டால் என்ன? ஐயா, 7 மடங்கு அல்ல 70 மடங்கு அவர்கள் அக்கினியை, பிரச்சனைகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை உன்னை உன் மீது போட்டு உன் குடும்பத்தை, உன்னை அவர்கள் உருக்க நினைத்தால் என்ன? எந்த சிங்க கபியில் போட்டாலும் சிங்கங்களின் வாயை கட்டும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கவலைப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். ஐயா, எல்லா பிரச்சனையும் பார்த்த, எல்லா பிரச்சனையும் சந்திச்ச அந்த அற்புதமான பவுல் என்கிறதான தேவதாசன் சொன்னார் பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் எப்படா பயப்படுவேன்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார், என்னை பாதுகாக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என் இரட்சகர். அவர் யார், என்னோடு இருக்கிறவர் யார் என்பதை நான் அறிவேன். வேற எப்படி நான் கவலைப்படுவேன்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ காரியங்கள் எங்களை சுற்றிலும் வந்த பொழுதும் பாருங்க, ஒரிசாவிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த மகா பெரிய கலவர நேரத்திலே கர்த்தர் எங்களை அங்கே அனுப்பினார் அந்த நாட்டிற்கு. ஐயா, ஒரிசா மாநிலத்திற்கு நாங்கள் கடந்து சென்ற பொழுது எத்தனையோ பிரச்சனைகள். ஐயா, 14 கேம்ப்ல, ரிலீஃப் கேம்ப்ல மக்கள் துரத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, சபைகள் உடைக்கப்பட்டு, அநேகர் கொல்லப்பட்டு, விரட்டப்பட்டு இருந்த காலம். சுவிசேஷம் என்கிற வல்லமையான தீப்பந்தத்தை, வல்லமையான ஒளியை பிடித்துக் கொண்டு தெரு தெருவாய் நடந்தோம், சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல மேடைகளிலே நின்று ஒவ்வொரு இடங்களிலும் இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இவராலே அன்றி, இந்த கிறிஸ்துவாலே அன்றி மனிதகுலத்திற்கு விடுதலை இல்லை, இவர்தான் நீதியும் உண்மையும் உள்ளவர், இவர் மாத்திரமே தெய்வம் என்பதை பறைசாற்றினோம். பாருங்க, ஹெவன்லி கவர்மெண்ட், இந்த பரலோக ராஜ்யம், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தை காட்டிலும் பெரிய ஒரு ராஜ்யம் எங்களை அனுப்புகிறது. நாங்கள் கிறிஸ்துவின்
ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம், அவரால் அனுப்பப்பட்ட தூதர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் யார் எதிர்த்து நிற்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த பிரச்சனை இருந்தா என்ன, அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்களை சுற்றிலும் வந்த எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சதிகள், எத்தனையோ பாடுகளில் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து பரலோக ராஜ்யம் எங்களை விடுவித்தது. எந்த ராஜாங்கமும் எந்த ராஜ்யமும் அசைக்க முடியவில்லை. நீங்க நம்ப வேண்டும், நாங்கள் விசுவாசிக்கிறவர். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நம்ப வேண்டும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எந்த முக்கில நீங்க அடைபட்டு கிடந்தால் என்ன, எத்தனை உபத்திரவத்தில் நீங்கள் உபத்திர சங்கிலிகளிலே சிக்குண்டு கிடந்தால் என்ன, உங்களை விடுவிக்கிறவர், உங்களுக்கு சுகமளிக்கிறவர், உங்களை எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, பாவ சாப கட்டுகளில் இருந்து ரட்சிக்கிறவர். அவர் போதுமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உறுதியாய் விசுவாசத்தில் நிற்கும் பொழுது என்ன ஆகுது பாருங்க. கலாத்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே. அன்பு சகோதரிகளே, கவனியுங்கள். ஆனபடியினாலே, காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், நீங்களே கொண்டு உங்க தலையை மறுபடியும் அது போலவே கொடுக்காம, அடிமைத்தனத்தில் அந்த சங்கிலில கொண்டு உங்க தலையை நீங்களே கொடுக்காம, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன விடுதலை ஆன சுதந்திரமான நிலையிலே நிலை கொண்டிருங்கள். ஓ மைட்டி காட், எத்தனை பெரிய அற்புதமான சத்தியம் பாருங்க. It is so powerful truth, my dear people of God. பாருங்க, நாம தான் போய் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ள தலையை கொடுக்கிறோம், அந்த சங்கிலிக்குள்ள தலையை கொடுக்கிறோம். அப்படி கொடுக்காதுங்க. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன விடுதலையான சுதந்திரமான நிலையிலே, அந்த ஸ்டாண்டர்ட்ல, அந்த விடுதலையில நிலை கொண்டிருங்கள். ஓ மைட்டி காட், பாருங்க. அப்போ நீங்க நம்ம தான் அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தால் சொல்லி, அநேக முறை உங்களை மறுபடி சொன்ன ஒரு சத்தியம் இருக்கிறது. அறிவீங்கள், கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரன் என்னை விடுதலையாக்குவார். என்னோட இருக்கிறவர் பெரியவர். ஐயா, என் பிள்ளைகள் எப்படி போனா என்ன, எப்படி வந்தா என்ன, என் தேவன் அவர்களை கைவிட மாட்டார். எந்த தேசத்தில் இருந்து தவறான செய்திகள் வந்தால் என்ன, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். ஐயா, எத்தனை கடன் தொல்லை பாருங்கள், கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து வந்த வெள்ளம் போல் வந்தால் என்ன, அவைகள் என் மேல் புரளாதபடி, ஐயா, ஆறுகள் என் மேல் புரளாதபடி காக்கிறவர் என்னோட இருக்கிறார். அக்னி சூளை போன்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் என் மாம்சத்தை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உருக்கி விடுவது போல் இருக்கிறதா? ஓ, என்னை அக்னி சூளையில் இருந்து விடுவிக்கிறவர் எங்கள் அன்பு அருள்நாதர் இயேசு, விடுதலையின் நாயகர் என்னோட இருக்கிறார். அக்னி சுவாலை போன்ற பிரச்சனைகள் என் பேரில் பற்றாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். மறுபடியும் கொண்டு அதை நெகட்டிவா தாறுமாறா கண்டதெல்லாம் பேசக்கூடாது. ஐயோ, எங்களுக்கு எடுத்துட்டாங்க, ஐயோ எங்களுக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க, ஐயோ இந்த கடல்ல நான் எப்படி தப்பிப்பேன், யார் எனக்கு விடுதலை பண்ணுவா, நம்ம பேசக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு நீங்களே உட்படப்படாமல், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சிங்க கபிக்குள்ள தூக்கி போட்டாலும் அவர் தூதனை அனுப்புவார். இந்த அதிகாலை வேளையிலே, நடுஜாம வேளைகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுக்கு விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுப்பார். எல்லா பிரச்சனையிலும் இருந்து விடுவிப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஐயா, நாங்கள் மொத்தமாய் நின்று, ஒரு கூட்டமாய் நின்று, என் தேவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எங்கள் கிறிஸ்துவை, எங்கள் ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் எங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு உம்மிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறதே. ஐயா, அந்த ஸ்லாக்கியத்தை நீங்க தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாய், என் தேவனுடைய பிள்ளைகளாய்,
ஐயா நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்தோம். எங்கோ பிறந்தவர்கள் ஐயா, எங்கோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை பாதுகாக்க உமக்கு தெரியும் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இனி எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்பட மாட்டோம். எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வெள்ளம் போல வருகிற பொழுதும் நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏனென்றால் தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர் ஐயா. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். என் அன்பு சகோதரிகள் சத்தமா சொல்லுங்க ஜெபிக்கும் பொழுது. இதெல்லாம் நீங்க ஆக்ரோஷமா சொல்லணும் ஐயா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்காதுங்க, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கும் போதுதான் வல்லமை கடந்து செல்லும். திறக்காத கேட்டுகளை திறக்கும் ஐயா. உடையாத சங்கிலிகளும் இருப்பு தாழ்பால்களும் என்ன செய்யும்? நொறியும். நீங்கள் வாயை திறந்து கட்டளையிடும் போது, அறிக்கை பண்ணும் பொழுது விடுதலை உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கிலிகள் தானாய் கலந்து போகும். ஜெபியுங்கள். என் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதல்ல, எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். எங்களை உபத்திரப்படுத்துகிற பொல்லாத பிசாசும் அவன் தூதர்களும் பெரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. சொல்லுங்க வாயை திறந்து, இனி நாங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்களை விடுவிக்கிறவர். எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளில் இருந்து எங்களை விடுவிக்கிறவர். எங்கள் பிள்ளைகளின் பாடுகள், எங்கள் பிள்ளைகளினால் வந்த பல்வேறு பிரச்சனைகள், அல்லது எங்கள் பிள்ளைகள் அகப்பட்டு கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் ஐயா, குடும்ப பிரச்சனைகள், நோவுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையாகவே மெய்யாகவே குமாரன் எங்களை விடுதலையாக்குகிறார். நாங்கள் மெய்யாகவே விடுதலையாகிறோம். இன்றே இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஐயா, இந்த மாபெரும் விடுதலையை தரும் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபத்திலே நாங்கள் விடுதலையாகிறோம். அறிக்கையிடுங்கள் தேவ பிள்ளைகளே, அறிக்கையிடுங்கள், சத்தமாய் அறிக்கையிடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். எரிகோ கோட்டைகள் இடிந்து விழட்டும். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எரிகோ கோட்டைகள் ஆர்ப்பரியுங்கள். மாபெரும் விடுதலையாக்கும் இந்த அற்புதமான அதிகாலை ஜெபத்தோடு நாங்கள் விடுதலையாகிறோம். இன்று அதிகாலையிலே சத்தமாய் கம்பீரியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகிவிடும். ஆண்டவர் இயேசு தரும் இந்த விடுதலை எல்லா கதவுகளையும், இருப்பு தாழ்பால்களையும் முறிக்கும். உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உங்களுக்கு இந்த விடுதலையை கூறி அறிவித்து ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அப்படியே ஆகட்டும். ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான வீடியோவை அநேகருக்கு அனுப்ப மறந்து விடாதிருங்கள். தொடர்ந்து செய்யுங்கள். நம்முடைய கேரளா மீட்டிங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இது ஒரு அற்புதமான ஃபைல், அற்புதமான சத்தியத்தை கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நிச்சயமாய் பேர் பெற்றவர்கள். நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த சிக்கல்ல இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை, வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.